உலகம் முழுக்க தமிழர்கள் பரவி வாழ்ந்தாலும் தமிழர்களுக்குன்னு சொல்லப்படக்கூடிய மரபு வழி தாயகம் ரெண்டு. ஒன்று ஈழம், மற்றொன்று தமிழ்நாடு. ஈழம் நம்ம கிட்ட இல்லை. எஞ்சி இருக்கக்கூடிய தாய் தமிழகத்தை காக்க வேண்டியது ஒவ்வொரு தமிழர்களுடைய கடமை. ஆனால் இந்த கடமையை நம்ம காக்க வேண்டும், உரிமையை மீட்க வேண்டும் என்றால் அரசியல் அதிகாரம் ஒன்றே தீர்வு அப்படின்னு சொல்றாங்க. அரசியல் என்றாலே சாக்கடைன்னு விலகி நிற்கக்கூடிய இளைஞர்களுக்கு மத்தியில அரசியல் என்றால் சாக்கடை அல்ல, அதை பூக்கடையாக மாற்றுவோம்னு பேசுவதற்காகத்தான் தமிழ் முழக்கம் மூச்சை இழக்கலாம் பேச்சை இழக்கலாமா. இன்னைக்கு ஒரு முக்கியமான நடைமுறை சிக்கலை குறித்து தான் நம்ம பேச போறோம். கடந்த 10 நாட்களுக்கும் மேலாக தூய்மை பணியாளர்கள் போராட்ட களத்துல இருக்கிறாங்க. அவங்கள குறித்து தான் இன்னைக்கு காணொலியில பேச போறோம். என்னென்ன மாதிரியான சிக்கல்களை அவர்கள் எதிர்கொள்றாங்க, இந்த சமூகத்துல நடக்கக்கூடிய ஆதரவு அவங்களுக்கு என்னென்னு, அதே மாதிரி அரசியல் தலையீடுகள் இங்க என்னென்ன இருக்கு, ஆளும் அதிகாரம் இவர்களுக்கான தீர்வை எப்படி முன்வைக்குதுன்னு குறித்து பேசலாம். வணக்கம். வணக்கம் அக்கா. ஏற்கனவே நான் தொடங்கினது போல இன்னைக்கு 10வது நாள்க்கா. 10வது நாள்னு நான் சொல்றேன், 11 நாள் கடக்க போகுது. ரிப்பன் மாளிகை அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இன்னும் அதற்கு ஒரு ஒலி கூட்டி இருக்கக்கூடியதற்கான காரணம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு அங்க நடக்கக்கூடிய போராட்டம் தான். ஏன் அப்படி நான் சொல்றேன் அப்படின்னா, நம்மளுடைய சாலைகளை சரி, வீடுகளை சரி, வீதிகளை சரி தூய்மைப்படுத்தக்கூடிய போராளிகள், தூய்மைப்படுத்தக்கூடிய தங்களை தியாகம் செய்து, நம்ம பகத்சிங்கை சொல்லுவோம், அலெக்சாண்டரை சொல்லுவோம், யாரையே சொல்லுவோம், அவங்க உயிரையே பணயம் வைத்து தியாகம் செய்து பாருங்க நாட்டினுடைய விடுதலைக்காக போராடியவர்கள் அப்படின்னு. தங்கள் உயிரையே தியாகம் பண்ணி கொரோனா காலத்துல சரி, பேரிடர் காலங்கள்ல சரி, மழை வெள்ள காலங்கள்ல சரி, எல்லா நேரங்கள்லையும் உயிரை ஒரு பெரிய விஷயமாவே கருதாம, அரசியல்வாதிகளுடைய வருகை காலங்கள் நேரங்கள்ல சரி, எல்லா நேரங்கள்லையும் ப்ளீச்சிங் பவுடரை எடுத்து போடுறது என்ன, அவங்க போடுற குப்பைகள் அது என்ன மெடிக்கல் வேஸ்டா இருந்தாலும் சரி, இல்ல அது ஒரு அழுகி போன பிணத்தை தூக்கி போடுறதாக இருந்தாலும் சரி, இப்படி எல்லா வகையிலும் அவங்க ஒரு உயிருக்கே பாதிப்பாக இருக்கக்கூடிய இந்த தியாகத்தை யாருமே போற்றுவதில்லை. ரொம்ப சாதாரணமா கடந்துட்டு போறோம். சரி, சாதாரணமா கடந்துட்டு போறோம், போற்றுவது இல்லை அப்படின்னாலும் அவங்களோட அடிப்படை தேவைகளை, அவங்களோட அடிப்படை விஷயங்களை சரி பண்ணி கொடுக்கறது அவர்களுடைய தார்மீகமா இல்லையா? கண்டிப்பா அது இந்த அரசு செய்யணும். ஆப்ரஹாம் லிங்கன் சொன்னது போல, மக்களால் மக்களுக்காக மக்களே நிறுவப்படக்கூடியது தான் அரசு. ஆனால் இன்னைக்கு இந்த அரசு தரிசாக இருக்கு அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டு தான் இவங்களை போன்ற ஆட்கள் போராடுறதுக்கான உதாரணம் நம்ம சொல்லலாம். இத்தனை நாட்களா போராடுறாங்களே, இவங்களுக்கு கல்லு மனசா இல்லை உண்மையாவே அரசை வச்சு நடத்துறாங்களா? மக்களாட்சி தானே நடக்குது. அதாவது இவங்க 4 வருஷம்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, திருடுறது, பதுக்கிறது, அதை எப்படி பதுக்கிறதுங்கிறதுல தங்களுடைய மூளையும் நேரத்தையும் செலவிடுவாங்க. இவங்களோட ஆட்சியோட சித்தாந்தத்தை சொல்கிறேன், இதுதான் கொள்கை. அதுக்கப்புறம் கடைசி 1 வருடம் திட்டமாக தீட்டி அதுக்கு நல்ல பேராக வச்சு, அதுவும் அட்ராக்டிவாக பேரை வச்சு மக்களை எப்படி கவுத்து ஓட்டு வாங்கலாம் அப்படிங்கிறதுல தான் இவங்களோட இது இருக்கும். நீங்கள் காணொலியெல்லாம் பார்த்துருப்பீங்க, கை இங்கேருந்து இங்கே வரைக்கும் அந்த புண்ணா. ஆமாங்க்கா, நம்ம அவங்க கையெல்லாம் பார்த்தோம், நேரில் பார்த்தோம்ல, அவங்க ஒவ்வொருத்தவங்களும் உட்காந்து பேசினோம். ஆமாம், அதே மாதிரி காலில் பார்த்தீங்கன்னா பூராவுமே புண்ணு, கை காலில் குப்பி தகடுகள் கிழிச்ச அந்த கோடுகள். இப்போ இதெல்லாம் அவங்க அள்ளி போடுறாங்கன்னா, அப்போ அவங்களுக்கு ஒதுக்கப்பட்ட கையுறைகள், காலணிகள் கூட என்ன செய்யலாம்? ஆக்சுவலி ஆர்டிகிள்ல இருக்கு இல்லக்கா, அவங்களுக்கான அந்த விதிகள்ல மூளையில இருக்கணும். ஃபர்ஸ்ட் ஆர்டிகிள்ல இருக்கோ இல்லையா, ஃபர்ஸ்ட் மூளை. ஒரு மனுஷனுக்கு இதெல்லாம் தேவைன்னு கூட தெரியலன்னா அப்ப என்ன ஆட்சியாளர்? இல்ல நாம என்ன சொல்றோம்க்கா, இந்த சுதந்திரம் பெற்ற இந்தியாவுல முதல்ல தோன்றிய ஒரு பிராந்திய கட்சினா அது திமுக. திமுக இல்ல திராவிட கட்சிகள், அதிமுக திமுகன்னு மாறி மாறி ஆட்சி ஆளுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அன்றுல இருந்து இன்று வரைக்கும் கட்டாயம் பட்ஜெட்னு ஒரு விஷயத்த ஒதுக்கி இருப்பாங்க, சானிடேஷன் ஒர்க்குன்ட்டு. இன்னைக்கு வரைக்கும், அதாவது கடந்த தேர்தல் வரைக்கும் அவங்களோட மேனிஃபெஸ்டோல என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா, வெளிப்படையா இருக்கக்கூடிய ஓப்பன் ட்ரைனேஜ் சிஸ்டத்தை மறைச்சு நாங்க அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜ் சிஸ்டம், அதாவது பூமிக்கு அடியில நாங்க இந்த கழிவு போறதுக்கான ஒரு சுத்திகரிப்பை நாங்க ஏற்படுத்துவோம் சொல்லி இந்த முறை மேனிஃபெஸ்டோ வரைக்கும், தேர்தல் அறிக்கை வரைக்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனா இத்தனை ஆண்டு காலம் கட்டாயம் அவங்க ஒதுக்கிய நிதியை
கன்சாலிடேட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுடைய சானிடேஷனே அவங்க செஞ்சிருக்கலாம். ஆமா இல்லையா? ஆமா ஒட்டுமொத்த தமிழ்நாட்டினுடைய சுத்தத்துக்கும் இந்த தூய்மை பணிக்குமே வந்து அவங்க வந்து சிறப்பா வந்து அவங்க இது பண்ணிருக்கலாம். ஆமா ஆனா நீங்க கக்கூஸ்ல ஊழல் செய்யறவங்கள்ட்ட எல்லாம் இதெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. சொன்ன மாதிரி 4000 கோடி அப்ப 3000 சொச்சம் கோடி அதுல எல்லாத்தையும் நாங்க அதுக்கு பண்ணிட்டோம் இதுக்கு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இன்ன வரைக்கும் மழைநீர் வடிகால் வந்திருக்கா? கழிப்பறையை எல்லாத்தையும் பிரைவேட்டைசேஷனுக்கு கொடுத்துட்டோம், இன்னைக்கு சிறப்பா இருக்கு அப்படின்னா ஏதாவது ஒரு பொது கழிப்பிடத்துக்கு நம்மளால போக முடியுதா? ஒன்றும் இல்லைக்கா. சரி, இவங்க அடிப்படை நம்மளோட தூய்மை பணியாளர்கள், அவங்கள வந்து ஃப்ரண்ட் லைன் வாரியர்ஸ்ன்னு நீங்க வந்து புகழ்ந்து பேசுனீங்க. நான் போய் ஹெலிகாப்டர்ல டீ குடிச்சிங்க, பிரியாணி பக்கத்துல உணவு சாப்பிட்டேன், நீங்க மேல இருந்து பூ தூணும், நீங்க இந்த மாதிரியான ஒரு கேஸ்ட் அப்பீஸ்மென்ட் நாங்க பாருங்க அப்படின்னு நீங்க காட்டுறீங்க அப்படின்னா நீங்க என்ன பெரிய ஒரு மேல இடத்துல உட்கார்ந்துருக்கீங்கன்னு நினைப்பா? இவங்க கூட உட்காந்து சாப்பிடுறோம், இவங்க கூட உட்காந்து டீ குடிக்கிறோம் அப்படிங்கறத செய்தி ஆக்கணுங்கிற இந்த எண்ணமே ஒரு பெரிய சனாதனம் தான் அப்படின்னு நம்ம பாக்குறோம். அப்படி இவ்வளோ நாள் வந்து இந்த பணத்தை எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தாலே அவங்க ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் அவங்க தூய்மை பணியை சரியாக செய்து கொடுத்துருக்க முடியும், அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜ் சிஸ்டத்தை சரியா பண்ணி கொடுத்துருக்க முடியும். ஆனால் இன்று வரைக்கும் மக்களுடைய வரிப்பணத்தை வாங்கி கொண்டு அவங்க இன்ன வரைக்கும் ஏமாத்துறாங்க அப்படின்னா அது கொடுமையிலும் கொடுமை. அதை விட கொடுமை இந்த பணியாளர்களுடைய வாழ்வாதாரத்தை சீரழிக்கக்கூடிய இந்த விஷயம். தனியார் ஒப்பந்தம் எல்லாம் அதான் அண்ணன் கேட்குற மாதிரி தான். தனியார் எல்லாத்தையுமே தனியார்ட்ட கொடுக்குறீங்கன்னா எதுக்கு அப்போ அரசாங்கம், எதுக்கு அரசு, எதுக்கு முதல்வர்? தடி எடுத்தவெல்லாம் தண்டல்காரன்னு அவன் பொழைச்சிட்டு போயிடலாமே, எல்லாருக்கும் மூளை இருக்கு மனசாட்சி இருக்குன்ட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். அதே மாதிரி அப்படின்னா மேயர் பிரியா எதுக்கு? அந்த மாநகராட்சி ரிப்பன் பில்டிங் எதுக்கு? மாநகராட்சின்னு ஒன்று வைக்கிறீங்க, அதோட ஆரோக்கியத்தை மேம்படுத்துறோன்னு 1008 திட்டங்கள் தீட்டுறீங்க, அப்புறம் நல்லா தீட்டி கொண்டு போய் வீட்டுல வைக்கிறீங்க. அப்போ இதை தனியார் ஒப்பந்தத்துக்கு கொடுத்துட்டீங்கன்னா அதோட எல்லாத்தையுமே அவங்களே பொறுப்படுத்திக்கிட்டோம், மேயர் பிரியாவை வீட்டுக்கு அனுப்பிடுங்க, எங்களோட வரி பணம் தண்டமா அவங்களுக்கு போக வேண்டிய அவசியமா கிடையாது அப்படிங்கிறதுதான். எத்தனை பேர் குரல் கொடுக்குறாங்க, நடிகைகள் வந்து குரல் கொடுக்குறாங்க. ஏன்னா எல்லாருக்கும் மனசு அழுகுது இல்லை, ஏன்னா எல்லாருக்கும் புரியும் வீட்டுல ஒரு நாள் நாத்தம், நம்ம வீட்டுக்கு உதவிக்கு வரவங்க வந்து அதை எடுத்துட்டு போகலைன்னா பரபரக்கும் கை காலெல்லாம். நான் எல்லாம் வீட்டுல பையனை தொந்தரவு பண்ணி எடுத்துட்டு போடா ஆன்டி இன்னைக்கு வரல அப்படிம்பேன். அந்த அளவுக்கு நம்மளால ஒரு நாள் ஃபுல்லா அதை வைக்கிறதுக்கே அவ்வளவு சங்கடமா இருக்கும்போது மொத்த அவலத்தையும் அவங்க தூக்கி சுமக்கணும். நீங்க சொல்ற மாதிரி இன்னொன்னு இது ட்ரைனேஜ் கிளீன் பண்றவங்க கேக்குறதெல்லாம் ஒண்ணும் இல்ல. 14,000 இன்னைக்கு நாங்க 23,000 சம்பளம் வாங்கியிருக்கிறோம். திருப்பி எங்களுக்கு அதே சம்பளத்துல எங்களோட பணியை நிரந்தரப்படுத்துங்க. எங்களை நீங்க போய் தனியார் கிட்ட தள்ளி விடாதீங்க. தனியார் கிட்ட தள்ளி விட்டீங்கன்னா எங்களோட சம்பளம் 23,000ல இருந்து 14,000 16,000 குறைஞ்சிரும். அப்படி யாருக்கா ஒத்துக்குருவா? இந்த காலகட்டத்துல ஒரு 50,000 ரூபாய் காசு கூட கையில சரியா நிக்காதுக்கா யாருக்குமே. ஒரு 1,00,000 ரூபாய் சம்பளம் வாங்குறவங்களுக்கு தான் தெரியும் அவங்களுக்கு என்னென்ன. நீங்க நடத்துற அரசு பள்ளியில கொண்டு போய் சேர்க்க முடியாது. பிள்ளை வந்து குடிகாரனாட்டம் கஞ்சா குடிக்கையாவும் தான் வெளியில வரணும், இல்ல ஆசிரியர்கிட்ட வம்பு பண்ணிக்கிட்டு ஜொனைல் குற்றவாளியா தெரியணும். உங்க பள்ளிக்கூடங்களோட லட்சணம் அவலங்கள் அப்படி இல்லை. பில்டிங் இடிஞ்சு விழுந்துருமோன்னு பயப்படணும், இல்லை நல்லா தங்கிலீஷ் படிச்சுட்டு வந்துருவானோ, நல்ல ஆங்கில புலமை பெற்று கெட்ட வார்த்தைக்கு புலமை பெற்று வந்துருவானோன்னு பயப்படணும். அப்போ இந்த சொற்ப வருமானத்துல என் பிள்ளையும் நல்ல தரமா படிக்கணும், அந்த வார்த்தையை கவனிங்கன்னா தரமா படிக்கணும்ட்டு தனியார் பள்ளிக்கூடத்துல சேர்க்கறாங்க. அப்ப இனிமே அவங்க இதெல்லாம் எப்படி இவங்களுக்கு இதெல்லாம் சாத்தியமாகும்? இதெல்லாம் யோசிக்கணும்ல. அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, பள்ளிக்கூடம்னு சொல்லும் போது ஞாபகம் வருது, 50க்கு 53 ஒரு 4 விழுக்காடு அளவுல தான் வந்து அரசு பள்ளிகள்ல பிள்ளைங்க படிக்கிறாங்க. நேத்து கூட இப்போ எத்தனையோ பள்ளிக்கூடம் மூடி இருக்காங்க. 207 பள்ளிக்கூடங்கள் அரசு பள்ளிக்கூடங்கள் மூடி இருக்கு. ஆனால் அதை விட 10ல இருந்து 12 விழுக்காடு அதிகமாக தனியார் பள்ளிக்கூடங்கள்ல பிள்ளைங்க படிக்கிறாங்க. ஆனா ஒரு மாவட்ட ஆட்சியருக்கு கூட கூப்பிட்டு ஏன் தனியார் பள்ளி அந்த பள்ளிக்கு மக்கள் போறாங்க, ஏன் அரசு பள்ளிக்கு பிள்ளைங்க வரலன்னு கேட்க தோணல. டாஸ்மாக்ல விற்பனை குறைவுனா ஏன்னு 4 பேரை கூப்பிட்டு ஆராய்ச்சி செய்கிற மாவட்ட ஆட்சியாளர்களுக்கு ஏன் தனியார் பள்ளியில மொய்க்குதுன்னு பேச முடியல அப்படிங்கிறது தான் இது அவலம். இன்னொன்னு பாத்தீங்கன்னா சேகர் பாபு அவர்கள் தான் வாராரு, அமைச்சரை வர சொல்லுங்க அப்படின்னா. நகராட்சி பணி அப்படிங்கிறதுக்காண்டி ஒரு அமைச்சர் இருக்கு, அட்மினிஸ்ட்ரேஷன் நிர்வாகம், நகராட்சி நிர்வாகம்னு ஒரு அமைச்சகம் இருக்கு. அந்த அமைச்சருடைய தலைவர் யாரு? நேருமாமா, KN நேரு அவர்கள். ஏங்க நேருமாமா KN நேரு அவர்கள் இது நாள் வரைக்கும் அவர் ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காரு?
இல்ல இப்போ நேத்தோ முந்த நேத்தோ விட்டுருக்காருப்பா, நான் 4 நாளா இங்கதான் இருக்கேன், குடியிருக்கேன், இங்கே கொட்டாய் போட்டு உட்கார்ந்துருக்கேன், உங்களுக்கு தெரியலையான்னு கேட்காரு. அடி ஆத்தே அப்படின்னு தோணுது. நீ அவர் வந்து பார்த்தப்ப என்ன பேசினாரு அப்படின்றது நமக்கு நகைச்சுவை இருக்கு. உண்மையா அவங்களோட நிலையை பார்த்தா நமக்கு வருத்தமா இருக்கு. மழை வெயில் அப்படின்னு எதுவுமே பார்க்காம என் உயிர் போனாலும் பரவாயில்ல, எனக்கு இந்த பனி நிரந்தர பனி இருந்த கழிப்பிடத்தையும் பூட்டி போட்டுட்டீங்க. போட்டு ஆமா. எப்படி எல்லாமே அங்க வந்து விதவை இல்ல இல்ல பெண்கள், மேயர் கைம்பெண்கள். பிரியா போய் உட்காரும் போது மொத்த கழிப்பறையும் பூட்டி போட்டு அவங்கள ரூம்ல லாக் பண்ணி ஒரு நாள் ஃபுல்லா வைக்கணும். சீமான் அவர்கள் சொல்லும்போது யாரும் வரமாட்டாங்க, நீயும் உன்னுடைய வீட்டை கூட்டி பெருக்கும், அறையை கூட்டி பெருக்கும், உன்னுடைய ரூமை கூட்டி பெருக்க, அந்த மாதிரி ஆக்கி விட்டுருணும். ஒரு லிப்ஸ்டிக் உதவியாளர் போட்டுட்டாங்கன்னு பணிமாற்றம் செஞ்ச என் பொறுப்புக்கு வந்து 2 மேயர் கோம்பு ஆச்சு. முளைச்சிருமா? ஆமா, லிப்ஸ்டிக் அவங்களுக்கு அவங்களுக்கு இந்த ரிசர்வேஷன் மூலமாகத்தான் இந்த வாய்ப்பே கிடைச்சிருக்குன்னு சொல்றாங்க. ஆனா அவங்க நடந்துக்கக்கூடிய விதம் வந்து ரொம்ப 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 கொடுங்கோன்மையின் உச்சம் தான் அப்படின்னு நான் சொல்றேன். அது இருக்கிறது திமுக இடம்ல, ஹிட்லர் ஆட்சியில இருந்தா அப்படிதான். சரி, கே.என். நேரு வரல, சேகர் பாபு தான் எப்ப பார்த்தாலும் வராரு. உதயநிதி ஸ்டாலினுக்கோ மரியாதைக்குரிய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கோ என்ன வேலை? அவருக்கு ரெட் ஜெயின் மூவிஸ் கணக்கு வழக்கு பார்க்கணும், கூலிப்பட ஆடியோ லான்ச்சுக்கு போவோம், அந்த கணக்கு வழக்கு பார்க்கணும்ல. அப்பா வந்து பக்கத்துல வந்து டாஸ்மா அது சாராயம் சோசியலிஸ்ட் கியூபாவை மீட் போறாங்களாங்கா. நீங்க வேற, இங்க இருக்கிற பிரச்சனை எல்லாம் எங்க பிரச்சனை கிடையாது. தமிழ்நாட்டுல கியூபா எங்க இருக்கு? கியூபா இங்க இல்ல, கியூபா அங்க இருக்கு. அங்க நல்லா தானே இருக்கு, அது என்னன்னு இருக்குன்னு தெரியல. ஆனா சோசியலிசம் கியூபாவை மீட்க போறோம். கூப்பிடுறது திராவிடத்தை ஆட்டையை போட்டுருவாங்க, கியூபாவையும். இத நடத்துறது யாருன்னு பார்த்தா கம்யூனிஸ்ட். கம்யூனிசம்னா என்ன, சோசியலிசம்னா என்ன? சோசியலிசம் என்பது எல்லாருக்கும் சமமான இருப்பிடம், எல்லாருக்கும் சமமான வாழ்வாதாரம், எல்லாருக்கும் சமமான எம்ப்ளாய்மெண்ட், எல்லாருக்கும் சமமான ஒரு வருமானம், இதுதானே. அந்த சோசியலிசத்தை இந்த சொந்த மாநிலத்துல காக்க முடியல, கம்யூனிஸ்டுகளுடைய வேலை இதுதானா? ஏதாவது இங்க வந்து பார்த்து கூட்டணி கட்சியில இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு நிர்பந்தத்தை கொடுக்குறாங்களா? அவங்க சோசியலிசத்தை அவங்க குடும்பத்துல காட்டுவாங்களே, யாரும் கத்தி எடுத்து சண்டை போட வராம, மூத்த மகனே நீ அதை பாத்துக்க, இந்த 2வது மகனே நீ இதை பாத்துக்க, செல்வி நீ இதை பாத்துக்கன்ட்டு எந்த சண்டையும் வராம அழகா அவங்க சோசியலிசம் பேணுவாங்க தெரியுமா, அவங்க குடும்பத்துக்குள்ள. அந்த மாதிரி கூலி படத்துக்கு போவோம், ஆடியோ லான்ச்சுக்கு போவோம், உண்மையாகவே கூலிக்கு மாரடிக்க கூடிய எங்களுடைய மக்கள் அங்க இருப்பாங்க, தூய்மை பணியாளர்கள். அவர்களை பத்தி கொஞ்சம் கூட ஏறெடுத்து பார்க்க மாட்டோம். ஆனா உங்களுக்கு இன்னொரு லிட்டில் பிரின்ஸா உங்களுக்கு வந்து ஒரு ஃபெதர் வேணும் உங்களோட ஹேட்ல. ஆமா, இந்த லட்சணத்துல இவங்க எப்படி எதிர்கட்சியா இருக்கும்போது நாங்க வந்துட்டா அப்படியாக்கும் இப்படியாக்கும், செவ்வாய் கிரகத்துல உங்களை குடியேற்றிடுவோன்ட்டு எப்படி அறிக்கை 500க்கு மேல அறிக்கையா பொழந்து கட்டினாங்களே, இப்போ நம்ம ஜிங்கனமணி எஸ்பி வேலுமணி வந்து என்ன சொல்றாருன்னா, நாங்க வந்தா உடனே தனியார் மயத்துல இருந்து எடுத்து அப்படியே நாங்க எங்களுக்கே வச்சுக்கோன்னு. இவங்க தான் 4 சோனை அப்படி மாத்திட்டு வந்தாங்க. 4 மண்டலத்தை 15 மண்டலத்துல 11 மண்டலம் தனியார். இதுல தனியார் மயமாக்கப்பட்ட இந்த துப்புரவு பணி என்பது ஒரு தனியார் மய கம்பெனி வந்து கனிமொழி அவர்களும் நிர்வகிக்கிறாங்க அப்படிங்கிறது செய்தி. இந்த ராம்கிங்கிறதும் நேரு அவர்களோட பாபு அவர்களுடைய ரிலேட்டிவ் அப்படின்றதெல்லாம் சொல்றாங்க. ராமஜெயம் அப்படிங்கறதெல்லாம் பேர் சொல்றாங்க. சம் ரெட்டி அப்படிங்கிறது தான் இந்த ராம்கியனுடைய நிறுவனத்துடைய தலைவருங்கிறாங்க. எல்லாமே அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு உடன்படிக்கை. இன்னைக்கு வரைக்கும் அவங்களால ஒரு தீர்வை எட்ட முடியலனா, ஏதோ பெரிய அளவுல அவங்க மழமொழிங்கி ரெட்டிகள்லாம் சேர்ந்து மகாதேவன் போல ஏதோ பண்ணிருக்கிறாங்கிற இந்த சந்தேகத்தை தான் நம்ம எல்லாருக்கும் தூண்டுது. சரி, அவங்க தான் அப்படி மாற்றோம்னு குதிக்கிற இவராவது வந்து மக்களை பார்த்தாரா அப்படின்னா, பனையூர் பண்ணையார் அப்படிங்கிற ஹேஷ்டாக் இன்னைக்கு ரொம்ப பரவலா போய்கிட்டு இருக்கு. எல்லாரும் வாங்க 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 வாங்க, தூய்மை பணியாளர்கள் வாங்க, எங்க வீட்டுக்கு வாங்க, பனையூருக்கு வாங்க, உட்கார்ந்து பேசுவோம். இதுதான் ஒரு மாற்று அரசியல். அதுக்கு வந்து அந்த போராட்ட குழுவின் ஒருங்கிணைப்பாளரோ யாரோ வந்து சொல்லியிருக்காரு, அவர் வரதா இருந்தாரு, நாங்க தான் நீங்க வந்தா கூட்டம் கூடிரும், அதனால நாங்களே வரோம். சரி, நாளைக்கு வந்து நீங்க வந்தா கூட்டம் கூடிரும், அதனால நான் ஓட்டுக்கு வராதீங்க. ஆமா, இந்த மக்கள் அப்படி சொன்னாலும் சொல்லும், ஐயா விஜய் அவர்களே, உங்கள் நகைக்கீரல் கூட உங்கள் மீது பட்டுவிடக்கூடாது, கண்ணடி பட்டுவிடும், அதெல்லாம் நீங்கள் வீட்டுக்குள் இருங்கள், நீங்கள் படுத்துக்கொண்டே ஜெயிப்பீர்கள். பாவப்பட்ட
ஆனோம்க்கா. மக்கள் பாவப்பட்ட மக்கள், அவங்க இப்படித்தான், அவங்களோட நிலைமை அப்படித்தான். ஆனா அரசியல் என்பது என்ன? சமூக அக்கறை கொண்டு இந்த சமூகத்துல மாற்றம் ஏற்படணும்னு உங்களுடைய எல்லா துன்பங்களையும் புறக்கணிச்சுட்டு நீங்க வந்து களத்துல நின்று மக்களோடு மக்களாக மக்களுடைய நலன் காக்க வந்து களத்தில் நின்று போராடுவதற்கு பேர் தானே அரசியல். நான் சொஃபஸ்டிகேட்டடான பனையூர் அரசியல் தான் பண்ணுவேன் அப்படின்னா நம்ம அதுக்கு என்ன பேர் சொல்றது? அதையும் ஜெயிக்க வைப்போம் அப்படின்னு மாநாட்டுக்கு கூட்டம் வரும், ஐயோ கூட்டம் கூடும் அப்படிங்கிறனால நான் மாநாட்டுக்கு வரல, நான் வீடியோ கால்ல பேசுறேன்னு சொல்லுவாரா? அது சொல்ல மாட்டாங்க. சரிங்க, டிராபிக் ஜாம் வந்துரும், வந்தா எங்களுக்கு புரியுது. ஒரு அறிக்கை விடுறது கூடவா டிராபிக் ஜாம் வரும்? ஏன் இத்தனை நாள் அறிக்கை விடல? நம்ம எல்லாம் சொல்லி 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 அதுக்கப்புறமா நீங்க படிச்சுட்டு வாங்க. நீங்க எல்லாம் அவரை படிச்சுக்கிட்டே இருந்தா மாற்று சக்தி இல்லையா, முதன்மை சக்தி வேறையா? கரெக்ட், முதன்மை தான். இது வரைக்கும் யாருமே இல்லாத ஒரு வித்தியாசமான ஒரு சக்தி, யாருமே பண்ணாத ஒரு அரசியலை இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க பாட்டுக்கு படிங்கன்னா அவர் புக்கும் கைமா இருக்காரு, அதுக்கடையில இங்க நடக்கிறதெல்லாம் அவரால் பார்க்க முடியல. அது கிடையாது, பெரிய கன்ஃபியூஷன்ல இருக்கிறாரு. இவர் சொல்றது கேக்குதா, அவர் சொல்றது கேக்குதா, இவர் சொல்றத கேக்குறதா அப்படிங்கிற கன்ஃபியூஷன். அவருக்கு எதுவும் தெரியாது. அன்னைக்கு அவருக்கு தெரிஞ்சா இந்த மாதிரி எல்லாம் நடக்குமா? உடனே வந்திருக்காரா? கவின்குமார் கொலைக்கு போனாரா? கவின்குமார், அஜித்குமார் ஏற்கனவே இயக்குனர்களால் இயக்கிய பழக்கப்பட்டவர் அல்லவா? ஆமா, அதாவது திருப்பியும் நடிக்க தொடங்கிட்டார். அது படத்துக்கு போயா இல்ல அரசியல் களத்திலயா அப்படிங்கறத பொறுத்து இருந்தாலும் இந்த தேர்தல்னு வந்தா நம்ம சின்ராசுகளை கையில பிடிக்க முடியாது. ஆனா இதுக்கு ஆப்பு வைக்கிற விதமா நம்ம இறுதி நம்பிக்கைன்னு சொல்லக்கூடிய நீதிமன்றமும் நம்ம எளிய பின்புலத்துக்கு பாதகமான ஒரு தீர்ப்பை சொல்லியிருக்கு. காவல்துறை வந்து போராடுபவர்கள் மீது நடவடிக்கை எடுங்க, நீங்க வந்து வேற்று இடம் பார்த்து அவங்க போய் போராடிக்கட்டும், ஆனா இங்க ரிப்பன் பில்டிங் முன்னாடி போராட வேண்டாம் அப்படி. அப்போ சேகர் பாபு சொன்னது உறுதியாகுதா? நாங்க போராட விட்டுருக்கோமே அப்படின்னு சொன்னாரு இல்லையா? பாவம் பார்த்து ஒன்னும் இல்ல, ஆகஸ்ட் 15 வரப்போகுது. அவங்க அங்கேயே இருந்தாங்க அப்படின்னா அவமானம் இந்த நாட்டுக்கும் இந்த அரசுக்கும் தான். அதை விட்டுருமா? அதனால இவங்க எல்லா கூத்தும் பண்ணுவாங்க. ஆனால் அவர்களுடைய போராட்ட கோரிக்கை வெற்றி பெறும் வரை அவர்கள் களைய போவதில்லை அப்படிங்கிறதுல முழு நம்பிக்கை எனக்கு இருக்கு. அவர்களோட உற்ற துணையாக நாம் தமிழர் கட்சி இருக்குங்கிறதையும் மாற்று கருத்து இல்ல. பொறுத்திருந்து பார்ப்போம் இது எந்த இடத்துல போய் இந்த நிகழ்வை வந்து ஒரு வேறு கோணலுக்கு மாற்றி அமைக்குது அப்படிங்கிறத பொறுத்திருந்து இன்னொரு காணொலியும் பேசுவோம். வருகின்ற 17ஆம் தேதி வந்து செஞ்சியில வந்து ஒரு மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை வந்து நம்முடைய கட்சி ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்கள் நடத்தவிருக்கிறார். அது எதுக்காகனா கோனேரிக்கோன் கோட்டையா அதை நம்ம திருப்பியும் மாற்றணும்னு. என்னன்னா ஏற்கனவே அது கோனேரிக்கோன் கோட்டையாக இருந்ததை ஆரியம் திராவிடம் சூழ்ச்சி செய்து வந்து இது மராட்டிய மன்னனோட கோட்டைங்கிற மாதிரி பேர் வச்சிருக்கு. அப்போ அதை மாற்றிக்கிட்டு எங்களுடைய பூர்வக்குடிகள் எங்கள் தமிழ் மன்னர்களுடைய கோட்டையே அது யார் அந்த கோட்டையை உருவாக்குனார்களோ அவர்கள் பேரில் தான் அது இருக்கணும், கண்டவனோட பேரெல்லாம் நாங்கள் வச்சுட்டு சுமந்துட்டு தெரிய முடியாது அப்படிங்கிறத சொல்லும் விதமாக அதை எப்படியாவது கோனேரிக்கோன் கோட்டையாவே திருப்பி பேர் மாற்றணும் அப்படிங்கிற வலியுறுத்தி ஒரு போராட்டம் வருகின்ற ஆகஸ்ட் 17 மாலை 5 மணிக்கு செஞ்சியில இந்தியன் பேங்க் பக்கத்துல நடத்துறாங்க. கட்டாயம் எல்லோரும் கலந்துக்கணும். இப்படியான ரொம்ப தமிழர் உரிமை சார்ந்த கோரிக்கைகளையும் போராட்டங்களையும் முன்னெடுக்கிறது நாம் தமிழ் கட்சி மட்டும்தான். அதற்காக மாநிலத்தமிழர்கள் எல்லோரும் இதற்கு வந்து ஒன்று கூடணும், உறுதுணையாக இருக்கணும், ஒன்று கூடணும். அதே மாதிரி காஞ்சிபுரத்துல வருகின்ற 25ஆம் தேதி பரந்தூர் விமான நிலையம் கட்டுவதற்கு எதிர்ப்பை தெரிவிக்கும் வகையில் ஒரு மாபெரும் கண்டன பொதுக்கூட்டம் நடக்குது. அதுக்கும் நாம் எல்லாரும் கண்டிப்பாக வரணும். எப்படி தூய்மை பணியாளர்களுக்காக நாம் இதயம் வலிக்குதோ அதே மாதிரி இந்த விவசாய மக்களுக்காகவும் நம்ம இதயம் வலிச்சுட்டு தான் இருக்குது. அதை இன்னும் வந்து ஆற விடக்கூடாது. அண்ணன் திருப்பியும், ஏன்னா ஏற்கனவே இந்த போராட்டங்கள்லாம் முன்னெடுத்திருக்காங்க, ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்காங்க, திருப்பியும் பண்ணுறதுக்கு ஒரே நோக்கம், நாங்கள் சோர்ந்துடல, நாங்கள் ஒன்றும் இதில் பின்வாங்கலை, நாங்கள் இன்னும் இதை வந்து எங்களுடைய நெருப்பு எரிஞ்சிட்டு தான் இருக்குது, இது பெருநெருப்பாக மாற்றி தான் தீர்வோம் அப்படிங்கிறத விளக்கும் விதமாக திருப்பி. ஏன்னா அதுக்கான வேலைகள் அங்கே துரிதமாக நடந்துக்கிட்டே இருக்குது. ஆரியமும் திராவிடமும் கை கோர்த்து அந்த விமான நிலையத்தை வச்சே தீர்வோன்னு அதற்கான பணிகளை மேற்கொண்டுட்டு வரனால இல்லை நாங்கள் விடமாட்டோம் அப்படின்னு நம்முடைய எதிர்ப்பை காட்டுறதுக்கு, அந்த மக்களுக்கு பக்கபலமாக நிற்கிறதுக்கும், விவசாய நிலங்களை மீட்டெடுக்கணும் அப்படிங்கிற ஒரு உன்னத நோக்கத்திற்காக காஞ்சிபுரத்தில் 25ஆம் தேதி மாலை ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் இருக்குது. அதுக்கும் எல்லாரும் கூடுங்க. நம் மக்களோட வலி நம்முடைய வலி
அதை புரிஞ்சுக்கணும். அவ்வளோதான். நம் நிலம் நம் உரிமைன்னு சொல்லி அதோட நம்ம அந்த போராட்டத்திலும் கலந்துப்போம். நன்றி, வணக்கம்.